ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி மீனிங் காசஸ் சேலஞ்சஸ் அண்ட் ரெமடிஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்துட்டு மீனிங் ஆஃப் ஜெண்டர் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் ஜெண்டர், அதுக்கப்புறமேட்டு ஜெண்டர் ரோல் இன் சொசைட்டி அது வந்துட்டு பார்த்தோம். இப்போ நம்ம இந்த டாபிக்குள்ளே போகலாம். ஸோ ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அப்படின்றத இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்கன்னா ஜெண்டர் டிஸ்பேரிட்டி அப்படின்றது. ஸோ மேனும் விமனும் வந்துட்டு ரெண்டு பேரும் ஈக்குவல் கிடையாது அப்படின்றது தான் வந்துட்டு இந்த ஜெண்டர் டிஸ்பேரிட்டி அப்படின்றது ஜெண்டர் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அன்ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் பேஸ்ட் ஆன் தர் ஜெண்டர். ஸோ அவங்க மேல் ஃபீமேல் அப்படின்றத பொறுத்து அவங்கள வந்து ட்ரீட் பண்ணுற விதம் வந்து அன்ஈக்குவலாக இருக்கும். அதுதான் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி. In most cases, women and girls are denied equal rights, opportunities and recognition in different fields such as education, employment, property, leadership and social participation. நிறைய விஷயத்தில் வந்து கேர்ள்ஸ் விமன் வந்துட்டு ஈக்குவல் ரைட்ஸ் வந்துட்டு கிடைக்க முடியாத மாதிரி ஆகிடுது. அவங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும், ரெக்கக்னேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு டிஃபர் ஆக தான் செய்யுது. ஸோ விமன் அப்படின்னும் போது அவங்களுக்கு கொஞ்சம் குறைச்சலாக தான் கிடைக்குது. ஸோ எஜுகேஷனாக இருக்கட்டும், எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டி, லீடர்ஷிப், எங்கே அவங்க வந்துட்டு ஒரு இடத்துல லீட் பண்ணணும், ஒரு இடத்த வந்துட்டு அவங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னாலும் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. This imbalance affects not only individuals but also the progress of the whole society. ஸோ இது வந்துட்டு ஒவ்வொரு தனிப்பட்ட விமனை கேர்ளை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது, இது மொத்த சொசைட்டியோட ஒரு க்ரோத்தையுமே வந்துட்டு ஸ்டாப் பண்ணுது. ஏன்னா டேலண்டட் பீப்புள் ஒரு விஷயத்தில் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்க விமனாக இருக்கலாம் இல்லை மேனாக இருக்கலாம். அப்போ வந்துட்டு விமனுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்னும் போது அவங்க டேலண்ட் வந்துட்டு அதை யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆகிடும். சரிங்களா? ஸோ அப்படின்னும் போது வந்துட்டு இது ஒரு இம்பேலன்ஸ் தான். இது வந்து அவங்கள மட்டும் அஃபெக்ட் பண்ணாமல் அந்த சொசைட்டியோட க்ரோத்தையே அஃபெக்ட் பண்ணோன்னே சொல்லலாம். Let us understand the main causes, challenges and possible solution to this issue. ஸோ இந்த கொஷினில் இப்போ மீனிங் பார்த்தோம், ஜெண்டர் இன்இக்வாலிட்டினா என்ன அப்படின்ட்டு. அதில் காசஸ், சேலஞ்சஸ் அண்ட் ரெமடிஸ் வந்து தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து காசஸ். என்னென்ன மாதிரியான காசஸ், எதனாலலாம் வந்து இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டின்றது வந்து இருக்குது அப்படின்றது தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்ஸ் அண்ட் ஜெண்டர் ரோல். ஸ்டீரியோ டைப் அப்படின்றதுனால என்னென்னா ஒரு நம்பிக்கை, ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டிக்கு ஒரு மெயின் காசாக இதை சொல்லலாம், ஜெண்டர் ஸ்டீரியோ டைப் அண்ட் ஜெண்டர் ரோல். அதாவது இது என்னென்னா ஏற்கனவே ஃபிக்ஸ்டாக இருக்கிறனால ஒரு பையனா இப்படி தான் இருக்கணும், பொண்ணா இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத காலங்காலமாக வந்துகிட்டே இருக்கும்போது அதையே வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கும் அதையும் வந்து டீச் பண்ணுறோன்றதை விட அதை பார்த்து வளர்கிறாங்க. ஸோ அப்போ அந்த பாய்ஸ்னால் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும், கேர்ள்ஸ்னால் ரொம்ப சாஃப்டாக பேசணும், கேரிங்காக இருக்கணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும், டொமஸ்டிக் ஹெல்ப் பண்ணணும், வீட்டில் இருக்கிற ஹெல்ப்லாம் பண்ணணும், அந்த மாதிரியே சொல்லி வளர்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பிலீவ்ஸ் வந்துட்டு ஸ்கூலில், வீட்டில் மட்டும் இல்லாமல் ஸ்கூலில், மீடியாவில், ஃபேமிலி எல்லார்கிட்டையுமே வந்து இது அப்ளை ஆகிடுது. ஒரு குழந்தை எப்படி வளரணும், எப்படி வந்துட்டு மற்றவங்கள்ட்ட பிஹேவ் பண்ணணுன்றதை பொறுத்து முதற்கொண்டு நம்ம வந்துட்டு கேர்ளுக்கு ஒரு ரூல், பாய்க்கு ஒரு ரூல் அப்படின்ற மாதிரி வச்சிடுறோம். ஸோ இதனால் நிறைய குழந்தைங்க வந்துட்டு கேர்ள் சைல்டு வந்துட்டு போல்டாக நிற்க வேண்டிய இடத்துலையோ இல்லாட்டின்னா ஒரு பெரிய லெவலில் வந்துட்டு லீட் பண்ணுற இடத்துல வந்துட்டு அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ கேரியர் சூஸ் பண்ணும்போதும் வந்துட்டு லைஃப் லாங் ஒரு ஜேர்னியில் இருக்கணும் அப்படின்னா அவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் அவங்க யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ சயின்ஸ், லீடர்ஷிப், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், எதுனாலுமே வந்துட்டு அவங்க ஃபேமிலி அடுத்து வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னும் போது ஒரு சின்ன தாட் வந்துட்டு இருக்க தான் செய்யுது ஒரு விமனுக்கு. அடுத்து வந்து பேட்ரிலினியல் சிஸ்டம். ஸோ பேட்ரிலினியல் சிஸ்டம் அப்படின்றது இன்னொரு ஒரு காஸ் தான் இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டிக்கு. இது என்ன அப்படின்னா நார்மலாகவே நம்ம ஃபேமிலியில் அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்து வந்துட்டு குழந்தைங்களில் வந்துட்டு பையனுக்கு தான் வந்து சேருது. ஏன்னா பொண்ணுக்கு வந்து நாங்கள் டவுரி கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம், அவங்க வந்து வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ பையன் தான் வந்து பார்த்துக்க போகிறான், அவன் தான் ஃபேமிலியை ரன் பண்ண போகிறான், அதனால் அவனுக்கு தான் சொத்து அப்படின்ற மாதிரி. ஸோ இனிஷியலாக இப்போ வந்துட்டு பெண்களுக்கும் சொத்து இருக்குது, உரிமையில் இருக்குது அப்படின்லாம் இருக்குது. ஆனால் வந்துட்டு நார்மலாகவே அது எப்படி பழக்கப்பட்டதுன்னா இது வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். விமனுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து வந்துட்டு பையனுக்கு தான் வந்துட்டு சொத்தில் பங்கு, ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அவனுக்கு தான் அப்படின்ற மாதிரி, அதாவது பையனுக்கு தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு வந்துருச்சு.
ஸோ இதான் வந்து பேட்ரினியல் சிஸ்டம். அப்போ வந்துட்டு நம்ம பையன் தான் நம்மளை பார்க்க போகிறான் அப்படின்னும் போது அவனுக்காகவே நிறையா இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்களே தவிர டாட்டர்ஸோட ரைட்ஸ் அண்ட் ஃப்யூச்சரை வந்துட்டு யோசிக்கிறது கிடையாது. ஒரு சில விஷயத்தில், எல்லோரும் கிடையாது, ஒரு சிலவங்க. அடுத்து வந்து பாவர்ட்டினா ஏழ்மை. ஸோ பாவர்ட்டி வந்துட்டு பாய்ஸ் கேர்ள்ஸ் யாராக இருந்தாலும் அதை அஃபெக்ட் தான் பண்ணும். ஆனால் வந்து அது கேர்ள்ஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஸோ இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு பையன் பொண்ணு இருக்காங்கன்னா பையனுக்கு எஜுகேஷனில் செலவு பண்ணுவாங்க, கஷ்டமாக இருந்தாலும் செலவு பண்ணலான்னு யோசிப்பாங்க. பொண்ணுன்னும் போது இன்னொரு வீட்டுக்கு போகிறவ தானே அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறது, அவளோட எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணுறதுக்கு சீக்கிரம் மேரேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கிற வேலை எல்லாத்தையும் செய்ய சொல்கிறது. மெயினாக வந்துட்டு என்னென்னா பாய் கேர்ள் ரெண்டு பேருமே பாவர்ட்டியில் அஃபெக்ட் ஆனாலும் பாயோட கேர்ளுக்கு தான் அதோட இம்பேக்ட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் வந்துட்டு இதில் இருக்கிறது. அடுத்து வந்து இல்லிட்ரஸி அப்படின்றது வந்துட்டு படிக்காமல் இருக்கிறது. ஸோ படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறதுன்றது தான் சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு விமன் ஆர் கேர்ள்ஸ் வந்துட்டு இது வந்து ஒரு பெரிய ஒரு அப்டக்கிளாகவே வந்துட்டு யோசிக்கணும். ஏன்னா வந்துட்டு ஒரு ப்ராப்பர் எஜுகேஷன் இல்லாத ஒரு பெண்ணால் அவங்களால ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியாது. அவங்க வந்து ஃபேமிலினால துரத்தப்பட்டாலோ ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னாலோ அவங்க வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படின்னும்போது ஒரு நல்ல வேலையில் சேரணும், நல்ல வேலையில் இருக்கணும் அப்படின்னும்போது அவங்களுக்கு அந்த படிப்பறிவு இல்லாதனால எல்லா இடத்துலையும் வந்துட்டு சிறப்பாக வந்துட்டு அவங்களால செயல்பட முடியாது. ஸோ அதே மாதிரி ஃபேமிலிலேயோ ஒர்க் பிளேஸ்லேயோ வந்துட்டு அவங்க எஜுகேஷன் இல்லாமல் திறமை இருந்தாலும் அவங்களால மேலே வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ எஜுகேஷன் அப்படின்றது தான் வந்துட்டு ஒரு பெண்ணுக்கு வந்து ஃபினான்ஷியலாக ஒரு இண்டிபெண்ட்டாக அவங்களுக்காக அவங்க பேசக்கூடிய இடத்துல வந்துட்டு வைக்கும். நெக்ஸ்ட் வந்து லேக் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஈவன் எஜுகேட்டட் விமன் வந்துட்டு ஆஃபன் ஃபேஸ் ஃபியர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்பேர்ட் டு மென். ஸோ இங்கே வந்துட்டு என்னென்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி விமனும் நிறைய பேர் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் வந்து மென்னை கம்பேர் பண்ணும்போது விமன் கொஞ்சம் கம்மியான ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைக்குது. அதே மாதிரி இந்த ஷிஃப்ட் பேசிஸ்லாம் அப்படின்னும் போது கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு பின்வாங்குவாங்க விமன் வந்துட்டு, ஏன்னா அது சேஃப் இல்லை அப்படின்ற மாதிரி. இப்போ நிறையா பேர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தான், வீட்லேயும் அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம சொல்லும் போது என்னென்னா ஒரு பையனா வீட்டில் பெர்மிஷன்றது பெரிய லெவலில் இருக்காது. அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கணும், பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி அவங்க பெர்மிஷன் கொடுத்தா தான் அந்த வேலைக்கு போகணும் அப்படின்றதில்ல. ஆனால் விமன் அப்படின்னும் போது வந்துட்டு ஒரு கேர்ள்னும் போது வேலைக்கு போகணுன்னா அவங்க எப்படி ரீச் ஆவாங்க, எங்கே ரீச் ஆவாங்க, எங்கே ஸ்டே பண்ணுவாங்க, எங்கே ஒர்க் பண்ணுவாங்க, லேட்டானால் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் அவங்க டிசைட் பண்ணி ஒரு ஒர்க்குக்கு வந்துட்டு வர முடியுமே. அதே மாதிரி வந்துட்டு மேட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் வந்துட்டு விமனுக்கு ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்குது. ஆனாலுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் இப்போ நம்ம ஒரு ஒர்க்கு போய் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னாலே ஒரு அன்மேரிடாக இருந்தாங்கன்னா நீங்கள் மேரேஜ் ஆனால் அடுத்து விட்டுட்டு போயிடுவீங்கல்ல, நடுவில் விட்டுட்டு போயிடுவீங்கல்ல, இந்த மாதிரியான கொஷின்ஸும் மேரேஜ் ஆகி இன்டர்வியூக்கு போகிறவங்க அவங்ககிட்ட எழுப்பப்படுற கொஷின் என்னென்னா அடுத்து உங்களுக்கு குழந்தைன்னு பிளான் பண்ணுவீங்க, அப்போ உங்களுக்கு லீவ் தேவைப்படும், அப்போ எங்கள் ஒர்க்கு அஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரியான இருக்கிற கம்பெனிஸும் வந்துட்டு இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்லேருந்து எல்லாமே வந்துட்டு ஒரு விமனை ஒர்க்கில் எடுக்கிறோம் அப்படின்னும்போது நிறைய விஷயங்களை யோசிக்க வேண்டிய காரணத்தினாலேயே என்னவோ வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஒரு சில பொசிஷனுக்கு கம்மியாக தான் கிடைக்குது விமனுக்கு. அடுத்து சோஷியல் கஸ்டம்ஸ், பிலீவ்ஸ் அண்டு ப்ராக்டிசஸ். ஸோ ட்ரெடிஷ்னல் கஸ்டம்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் அப்படின்றது என்னென்னா நார்மலாகவே அப்போ இருந்தே வந்து வர்ற பிலீஃப் தான். எப்படி நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் ஸ்டீரியோ டைப் பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஸோ விமன்னா வந்துட்டு கேர்ள்னால் வந்துட்டு வீட்டில் தான் இருக்கணும், அடக்கமாக இருக்கணும், வெளியில் போகக்கூடாது, அதே மாதிரி சீக்கிரமே மேரேஜ் பண்ணி வைக்கணும், ஒன்ஸ் பியூபர்ட்டி அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா மேரேஜ் பண்ணி வச்சிடணும், டவுரி நிறையா கொடுக்க வேண்டியது இருக்குது, ஃபர்தா போடணும் ஒரு ஏஜ்க்கு அப்புறம், ஸோ எல்லா இடத்துக்கும் அவங்க நினச்ச இடத்துக்கு போயிட்டு வர முடியாது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு விமன் வந்துட்டு சொசைட்டியில் ஏதாவது ஒரு விஷயத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா இவ்வளவும் யோசிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அப்போ இந்த கஸ்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு கல்ச்சர் அப்படின்ற நேமில் என்ன பண்ணுதுன்னா கேர்ள்ஸோட லைஃப்பை வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னே சொல்லலாம்.
ஸோ அடுத்து வந்து பேரண்ட்ஸ் மேல் ப்ரிஃபரன்ஸ். ஸோ நார்மலாகவே வந்துட்டு பையன் பிறந்தா வந்துட்டு சொத்து இது வந்துட்டு நமக்கு வந்துட்டு பெண் குழந்தை பிறக்குன்னா அது வந்து செலவு தான் அப்படின்னு நார்மலாகவே சொல்லுவாங்க. நிறைய ஃபேமிலியில் பேரண்ட்ஸ் வந்துட்டு சன்ஸுக்கு தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க டாட்டர்ஸை விட. ஏன்னா வந்துட்டு சன் வந்துட்டு ஓல்டேஜில் சப்போர்ட் பண்ணுவாங்க. பொண்ணுன்னா இன்னொரு வீட்டுக்கு போகிற பொண்ணு, சன் தான் நம்ம வீட்டை வந்து பார்த்துப்பான், நம்மளோட ஃபேமிலியை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவான், அவனோட குழந்தை தான் நமக்கு வாரிசு. இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு பேரண்ட்ஸுக்குமே இருக்க தான் செய்யுது. ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு அதனாலேயே வந்துட்டு பெண் குழந்தை பிறந்தாங்கன்னா ஒரு மாதிரி ஒரு நெக்லெக்டாக ஃபீல் பண்ணுற அளவுக்கே இருக்குது. டவுரி சிஸ்டம். ஸோ டவுரி சிஸ்டம்ன்றது வந்து இது காமன் ஆகிடுச்சு. அதாவது வந்துட்டு இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. நிறைய பேர் இப்போல்லாம் டவுரி வேணும்னு சொல்கிறாங்க தான். ஆனால் பசங்க சொல்கிறாங்கன்னா ஃபேமிலியில் வேணான்னு சொல்கிறதோ இதுக்கு வேணுன்றது, பொண்ணு வீட்டில் என்ன நினைப்பாங்க, நம்ம வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னா நிறையா செய்யணும், செஞ்சால் தான் நம்ம பொண்ணு நல்லா இருப்பா அப்படின்னு ஒரு பிலீஃப் ஆட்டோமேட்டிக்காக எல்லா பேரண்ட்ஸ்க்குமே இருக்க தான் செய்யுது. இதுவுமே வந்துட்டு பெண்ணுக்கு வந்துட்டு ஒரு பேர்டன் தான். ஸோ இந்த கஷ்டம்னால வந்துட்டு ஒரு கேர்ள் அப்படின்றது வந்து ஒரு லைபிலிட்டி தான், ஒரு பொறுப்பு தான். ஃபினான்ஷியலாக அவளை வந்துட்டு செட்டில் பண்ணி நம்ம அனுப்பணும், அது இன்னொரு வீட்டுக்கு போகிற பொண்ணு அப்படின்னும் போது இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு சுமையாக தான் இருக்கும் பேரண்ட்ஸுக்கு. ஸோ அப்போ மேரேஜ் எக்ஸ்பென்ஸ்லேருந்து நிறைய டாட்டர்ஸ் எஜுகேஷனுக்கெலாம் வந்துட்டு யோசிக்கிற பேரண்ட்ஸும் இருக்க தான் செய்கிறாங்க இன்னுமே. ஸோ இதுவும் வந்து ஒரு வயலன்ஸ் தான். ஒரு விமனை வந்துட்டு முன்னேற விடாமல், படிக்க விடாமல், சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு டவுரினால் அஃபெக்ட் ஆகிட்டு, இது எல்லாமே ஒரு ஹராஸ்மெண்ட் அண்ட் வயலன்ஸ் தான். ஒரு விமனை வந்துட்டு பணம் இல்லை, ஃபினான்ஷியலாக அவங்க வீட்டில் வந்து சப்போர்ட் பண்ணி அனுப்பலை அப்படின்னா அவங்க ஒரு அன்சேஃபாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு இந்த சொசைட்டி ஏற்படுத்த தான் செய்யுது இந்த டவுரி சிஸ்டம் மூலமாக. இதுவும் ஒரு ஜெண்டர் இன்இக்வாலிட்டிக்கு ஒரு காசு தான். அடுத்து வந்து சோஷியல் ஆட்டிடியூட் அமாங் த மாசஸ். ஸோ மொத்தமாக நார்மலாகவே இந்த சொசைட்டி வந்துட்டு மென் அப்படின்னும் போது ஒரு ஃபேவரிசம் இருக்க தான் செய்யுது. லீடர்ஷிப்லேருந்து டெசிஷன் மேக்கிங் இண்டிபெண்டன்ஸ்னால் ஒரு மேல்னால் நல்லா எடுப்பாங்க, விமன் வந்துட்டு அவ்வளோ அளவுக்கு வந்துட்டு புத்திசாலித்தனமாக இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கோட குணம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணுறது, அமைதியாக இருக்கிறது தான் அப்படின்னு ஒரு இந்த சொசைட்டியே வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு இதை வந்து திணிச்சிருது. அப்படின்னும் போது அந்த விமனே அது ரூரல் ஏரியாவாக இருக்கட்டும், அர்பன் ஏரியாவாக இருக்கட்டும், அதாவது வில்லேஜில் சிட்டி எங்கே இருந்தாலுமே எஜுகேட்டட் பீப்புள் கூட வந்துட்டு நார்மலாகவே பசங்கன்னா புத்திசாலித்தனமாக முடிவெடுப்பாங்க அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடோடு தான் இருக்காங்க இன்னுமே. லேக் ஆஃப் அவேர்னஸ் அமாங் விமன். ஸோ இனிமேல் எவ்வளவோ விமனுக்கான சப்போர்ட் சிஸ்டம் வந்துட்டு கவர்மெண்ட் லா ஆக்டில் இருக்குது. ஆனால் அது எல்லாம் பற்றின அறிவு வந்துட்டு அந்த லேடிஸ்க்கு வந்து போய் சேர்றது கிடையாது. ஸோ இன்னுமே லீகலாக எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்களோட ரைட்ஸை எடுத்துக்கலான்ட்டு நிறையா விமனுக்கு தெரியறதே கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஒரு வயலன்ஸ் நடக்குது அப்படின்னும்போது அவங்க யார்கிட்ட போய் வந்துட்டு அதை அப்ரோச் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்துட்டு தெரியறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு இக்னரன்ஸே வந்துட்டு அவங்கள ஒரு சைக்கிள்குள்ளே மாட்டி வச்சுட்ட மாதிரி தான், ஒரு ட்ராப் ஆன மாதிரி தான். வெளியில் வர முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிற லேடிஸ் இன்னமும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ எஜுகேஷன் அவங்களுக்கு நல்லா கிடைக்கிது அப்படின்னாலே இதை பற்றின அறிவு நிறையா அவங்களுக்கு கிடைக்க வந்துடும். ஸோ எஜுகேஷனில் வந்துட்டு அப்போ பேரண்ட்ஸ் வந்துட்டு டிசைட் பண்ணணும், ஒரு கேர்ள் சைல்டு அப்படின்னும் போது நம்ம இன்ஈக்குவலாக ட்ரீட் பண்ணக்கூடாது, பாய் வேறு கேர்ள் வேறுன்னு. அவங்களுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ், ஈக்குவல் எஜுகேஷன் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றத யோசிக்கணும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம காசஸ் பார்த்தோம். அடுத்து வந்து சேலஞ்சஸ் ஃபேஸ் பை ஜெண்டர் இன்இக்வாலிட்டி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து சேலஞ்ச் என்னென்னா ஃபீட்டஸ் செக்ஸ் பிஃபோர் பர்த். ஸோ ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கு வந்துட்டு ஒரு மேஜர் சேலஞ்ச் அப்படின்னும் போது நிறைய பிளேசஸில் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு பேரண்ட்ஸ்கிட்ட பாயா கேர்ளா அப்படின்றத வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு அப்போ விமன் கேர்ள் சைல்டு அப்படின்னும் போது அதை வந்து சீக்கிரமே அபார்ட் பண்ணிட்டு இருக்கிற நால தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஃபீட்டஸ் செக்ஸை வந்து சொல்லக்கூடாது, கேர்ளா பாயான்றதை சொல்லக்கூடாதுன்னு நம்ம இந்தியாவில் வந்துட்டு நம்ம கண்ட்ரியில் வந்துட்டு அதை வந்துட்டு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ரூலாக ஆக்கிட்டாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி இது ஒரு ரூலாக ஆக்குற அளவுக்கு எவ்வளோ சிவியராக இருந்தால் இதை ஒரு ரூலாக ஆக்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க.
நிறைய கண்ட்ரியில் கேர்ள் பாய் அப்படின்றத வந்துட்டு ஜெண்டர் ரிவீல் பண்ணுறாங்க, செக்ஸ் ரிவீல் பண்ணிடுறாங்க. ஆனால் வந்துட்டு இப்போ நம்ம கண்ட்ரியில் அதை ஸ்டாப் பண்ணிருக்காங்கன்னா அப்போ ஏதோ ஒன்று அஃபெக்ட் பண்ணது தானே. கேர்ளாக இருந்தால் வேணான்னு அபார்ட் பண்ணிடுறாங்கன்ற காரணத்தினால தானே இதை ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க. அப்படின்னும் போது இது ஒரு சேலஞ்ச் தான். ஸோ பிஃபோர் பர்த் வந்துட்டு சொல்லக்கூடாது அப்படின்றத வந்துட்டு இருக்க தான் செய்யுது. கில்லிங் ஆஃப் ஃபீமேல் பேபிஸ் ஆஃப்டர் பர்த். ஸோ குழந்தை பிறந்ததுக்கப்புறமே வந்துட்டு இது வந்து ஒரு ஒத்துக்க வேண்டிய விஷயந்தான். நிறையா இடத்துல வந்துட்டு ஃபீமேல் பேபிஸை வந்துட்டு கொல்லவும் செய்ய தான் செய்கிறாங்க. நிறையா இடம்னு சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு என்னென்னு அப்படின்லாம் தெரியாது. என்னோட ரீடிங்ஸ் படி நார்மலாகவே வந்துட்டு முன்னாடி இருந்தது தான். ஸோ ஃபீமேல் பேபிஸாக இருந்ததுன்னா அவங்கள வந்து கள்ளிப்பால் ஊற்றி கொண்டுவாங்கள்ல. ஸோ இல்லாட்டினா வந்துட்டு தொட்டில் திட்டம் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ எங்களால் வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டை கொடுத்துட்றது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ஃபீமேல் பேபி அப்படின்னும் போது அது இருக்க தான் செய்யுது. ஸோ அப்போ ஒரு கேர்ள் பேபிக்கு ஒரு அண்டர் வேல்யூ தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் வந்துட்டு கேர்ள்ஸோட பேசிக் நீட்ஸை நெக்லெக்ட் பண்ணுறது. நெக்லெக்ட் ஆஃப் கேர்ள்ஸ் பேசிக் நீட்ஸ் லைக் அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன், எஜுகேஷன், ஹெல்த் கேர், அவங்களுக்கும் ஒரு சில ஹாபிஸ் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஆனால் பாய்ஸ் வந்துட்டு நல்லா சாப்பிடவும், ஸ்கூலுக்கு அனுப்ப, அவங்க ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அதுக்கு தனியாக எஜுகேட் பண்ணுறதுன்னு இருக்குது. ஆனால் கேர்ள்ஸ் அப்படின்னும் போது நிறைய விஷயத்தில் யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க பேரண்ட்ஸ். ஆஃப்டர் பியூபர்ட்டி போகணுமா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்வால்வ் ஆகணுமா, இவ்வளோ ஸ்போர்ட்லாம் இவ்வளோ ஹார்ஷாக ப்ளே பண்ணுற மாதிரியான கேம்ஸ்லாம் இருக்கணுமா, இந்த மாதிரிலாம் பேரண்ட்ஸோட பயம் இருக்க தான் செய்யுது. அடுத்த லேக் ஆஃப் ப்ராப்பர் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல்ஸ் கிரியேட்ஸ். இப்போ வந்து ஸ்கூல்ஸில் வந்துட்டு டாய்லெட் ஃபெசிலிட்டி வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும், அப்போ தான் வந்துட்டு ரெக்கக்னேஷன் கொடுப்பாங்க. ஆனால் போதுமான சானிட்ரி திங்ஸை, போதுமான ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னா அது டவுட் தான். ஸோ நிறைய கேர்ள்ஸ் வந்துட்டு ஸ்கூல்லேருந்து ட்ராப் பண்ணதே அவங்க வந்துட்டு பாத்ரூம் யூஸ் பண்ணும்போது அன்சேஃபாகவோ அன்கம்ஃபர்டபுளாகவோ ஒரு செப்பரேட் க்ளீன் டாய்லெட்டாக இல்லாமல் இருக்கிறனாலேயே வந்துட்டு ஸ்கூல் போகிறத அவாய்ட் பண்ணுற சைல்டும் இருக்க தான் செய்கிறாங்க. இது வந்துட்டு அந்த கேர்ள் சைல்டோட எஜுகேஷன் அண்ட் டிக்னிட்டியை வந்துட்டு ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்து வந்து வியூவிங் கேர்ள்ஸ் அஸ் அ ஃபினான்ஷியல் பர்டன். இது வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு டவுரி சிஸ்டம்னாலும் சரி சொசைட்டியில் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒரு கேர்ள் சைல்டை மேரேஜ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நிறையா செலவு பண்ண வேண்டியது இருக்கும், அவங்க இன்னொரு வீட்டுக்கு போயிடுவாங்க, அவங்களால எந்த லாபமும் இல்லை அப்படின்னும் போது கேர்ளை வந்து ஒரு ஃபினான்ஷியல் பர்டனாக தான் நம்ம இன்னும் பார்த்துட்ருக்கோம். இதுவும் ஒரு சேலஞ்ச் தான். டிஸ்டர்பிங் ஜெண்டர் ரேஷியோ அமாங் சில்ட்ரன். ஸோ இது இந்த இஷ்யூ இன்னொரு ஒரு சேலஞ்ச் தான். ஸோ 2011 சென்சஸ் படி மேலுக்கும் ஃபீமேலுக்கும் இருக்கிற ரேஷியோ அமாங் 1 year old சில்ட்ரன் காஷ்மீரில் வச்சு பார்த்துருக்காங்க. ஸோ 128 பாய்ஸ் இருக்கிற இடத்துல 100 கேர்ள்ஸ் தான் இருக்காங்க. ஸோ ஈவன் இன் ப்ரோக்ரெசிவ் ஸ்டேட்ஸ் லைக் கேரளாவில் கூட நிறைய எஜுகேட்டட் இருக்காங்க அப்படின்னும் போது இட் வாஸ் 101 பாய்ஸ் அண்ட் 103 கேர்ள்ஸ் ரேஷியோன்னு தான் இருக்குது. ஸோ பாய்ஸோட ரேஷியோன்றது ஒரு 1 year சில்ட்ரனை வச்சு கம்பேர் பண்ணும்போதே கம்மியாக இருக்குது, கேர்ள்ஸோட ரேட் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதுலேயே ஒரு ஜெண்டர் பேஸ்டு டிஃப்ரென்சஸ் சர்வைவல் நமக்கு தெரியுது. அடுத்து வைலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் இஸ் அனதர் பேரியர். ஸோ ஒரு பொண்ணுனா ஈஸியாக அடிக்கலாம். ஸோ ஒய்ஃபை கொடுமைப்படுத்துகிற ஹஸ்பண்ட், நான் என்னன்னாலும் தப்பு பண்ணுவேன், நீ அடங்கி தான் போகணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இன்னும் இருக்குது நிறைய இடத்துல. The National Crime Records Bureau 2012 reported that around 2% of Indian women were subjected to rape. ஸோ இந்தியன் விமனில் 2% அளவுக்கு 2012 ரெக்கார்ட் படி ரேப் நடக்க தான் செய்யுது. இந்த நம்பர் கம்மியாக ஒரு சில கண்ட்ரீஸில் தெரிஞ்சாலும் 8.15% யூரோப்லேயும் 28.6% யூஎஸ்ஏல மெனி இந்தியன் கேசஸ் கோ அன்ரிப்போர்ட்டட் டியூ டு ஃபியர், ஷேம் ஆர் லேக் ஆஃப் சப்போர்ட். ஸோ நம்ம கண்ட்ரியில் மட்டும் இல்லை, யூரோப், யூஎஸ்ஏல கூட இந்த ரேப், இந்த கேர்ள்ஸ் சப்ஜெக்டிஃபை ஆகிறது இருக்க தான் செய்யுது. இந்தியன் கேசஸ் ஏன் 2% அப்படின்றது ரொம்ப கம்மியாக தெரியுதுன்னா நிறைய பேர் பயப்படுறாங்க, அசிங்கம்னு நினைக்கிறாங்க, சப்போர்ட் இல்லாதனால அவங்க வெளியில் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. அடுத்து அன்சேஃப் பப்ளிக் ஸ்பேசஸ் டிஸ்கரேஜ் விமன்ஸ் பார்ட்டிசிபேஷன்.
ஸோ நிறைய விமன் வந்துட்டு ஏன் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ண போகிறாங்கன்னா அங்கே வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்றது வந்து அவங்களுக்கு அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து அங்கே ஹராஸ்மெண்ட்டோ அசால்ட்டோ ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்துட்டு ஒரு வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு அன்சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னாலே அது வந்து அவங்க ஃப்ரீடம் வந்து தடுக்கிற விஷயந்தான். அவங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு அவங்க விடுற மாதிரி தான் ஆகும். ஸோ லேக் ஆஃப் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் லைக் லைட்டிங், பப்ளிக் டாய்லெட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ மென்னை விட விமனுக்கு தான் இதில் அஃபெக்ட் ஆகுங்க. ஏன்னா இப்போ ஜென்ட்ஸ்னால் வந்துட்டு வெளியில் கூட வந்துட்டு ரோட் சைடில் வந்துட்டு டாய்லெட்ஸ் போகணும், ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணுன்னா ரெஸ்ட் ரூம் இல்லாத இடத்துல கூட அவங்க யூஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் விமனுக்கு வந்து அவங்களோட டிக்னிட்டி ஸ்பாயில் ஆகுன்றனால அவங்க யூஸ் பண்ண முடியறது கிடையாது. நிறைய ரிஸ்க் இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஒரு ட்ராவல் பண்ணும்போது நைட்டில் வந்துட்டு அவங்க மட்டும் தனியாக ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நம்ம இன்னுமே கொஞ்சம் அவங்க கவனமாக ஒரு பயத்தோடையே இருக்கிற நிலைமை இன்னும் இருக்க தான் செய்யுது. ரொம்ப கூட்டமாக இருக்கிற இடத்துலையும் வந்துட்டு விமனை டச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. ஸோ இருட்டாக இருக்கிற இடத்துல யாரும் கவனிக்க மாட்டாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்கன்றனாலேயே அவங்களுக்கு நடக்கிற ஹராஸ்மெண்ட், அந்த அசால்ட் வந்துட்டு தெரியாமல் கூட போயிடும். ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு கேர்ள் சைல்டுக்கான ஒரு சேலஞ்ச் தான். அவங்க வந்துட்டு வெளியில் வர முடியாததுக்கான ஒரு சேலஞ்ச் தான். இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் டு என்ஷூர் சேஃப்டி அண்ட் டிக்னிட்டி ஃபார் விமன். ஸோ ஸ்ட்ரிக்ட் லா வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி பப்ளிக் பிளேசஸில் எசென்ஷியல் ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு விமனுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் விமன் வந்துட்டு ஈக்குவலாக எஜுகேஷனில், ஒர்க்கில், சோஷியல் லைஃப்பில் வந்துட்டு பயம் இல்லாமல் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து சேலஞ்சஸ். ஸோ இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் டு என்ஷூர் தோஸ் திங்ஸ். அடுத்து இப்போ வந்து நம்ம வந்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டியோட மீனிங் பார்த்தோம், காசஸ் பார்த்தோம், சேலஞ்சஸ் பார்த்தோம். இப்போ என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கலாம், ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ், காசஸ் இருக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கலாம் அப்படின்றது தான் நான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் ஜெண்டர் சென்சிட்டைசேஷன் இயர்லி ஸோ தட் children grow up respecting both boys and girls equally. School should include activities and lessons that break stereotypes and promote fairness between genders in classrooms and playgrounds. ஸோ சின்ன வயசில் இருந்தே சென்சிட்டைசேஷன், அதாவது ஒரு ஜெண்டர்னால், ஒரு கேர்ள்னால் இப்படி இருக்கணும், பாய்னால் இப்படி இருக்கணும்னு நம்ம கற்றுத்தரக்கூடாது. எல்லோருமே ஈக்குவல் அப்படின்றத வந்துட்டு நம்ம எப்போவுமே வந்துட்டு கொண்டு போயிட்டே இருக்கணும். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருந்து நம்ம ட்ரீட் பண்ணுற விதம், ஃபேமிலி, ஸ்கூல், எல்லா இடத்துலையும் இருக்கிற ஸ்டீரியோ டைப்பை வந்து உடைக்கணும். கிளாஸ் ரூம்லேருந்து அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ், ப்ளே கிரவுண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஈக்குவலாக கேர்ள் அண்ட் பாய் ஈக்குவல் அப்படின்றத வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருக்கணும். அடுத்து வந்து என்ஷூர் ஈக்குவல் எஜுகேஷன் ஃபார் கேர்ள்ஸ் பை ரிமூவிங் பேரியர்ஸ் லைக் ஸ்கூல் ஃபீஸ், டிஸ்டன்ஸ் அண்ட் சேஃப்டி இஷ்யூஸ். ஸோ ஒரு கேர்ள் வந்துட்டு எஜுகேட் பண்ணணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு தேவைப்படுற எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு நிறையா இருக்குன்றதுனால தான் பேரண்ட்ஸ் வந்துட்டு பாவர்ட்டியில் இருக்கிறவங்க அவங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதில்ல. ஸோ அப்போ வந்துட்டு என்னென்ன பிரச்சனை இருக்குது, லைக் ஸ்கூல் ஃபீஸாக இருக்கட்டும், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வர்றதாக இருக்கட்டும், சேஃப்டி இஷ்யூஸ், இது எல்லாத்தையுமே வந்துட்டு இல்லாமல் ஆக்குனா தான் வந்துட்டு அது ஒரு ஈக்குவல் எஜுகேஷன் அப்படின்னே சொல்ல முடியும். ஸோ கேர்ள் சைல்டுக்கான ஸ்காலர்ஷிப்பு, ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டு, செப்பரேட் டாய்லெட்டு, கொஞ்சம் கிட்டே இருக்கிற மாதிரியான ஸ்கூல் ஃபெசிலிட்டி, சேஃப்டியாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள், இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வந்து என்ஷூர் பண்ணால் தான் அந்த கேர்ள் வந்துட்டு சேஃபாக, கம்ஃபர்டபுளாக வந்து ஸ்கூல் எஜுகேஷன் அட்டன் பண்ணுவாங்க. அடுத்து விமன்ஸ் ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரியான லாஸை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். லைக் அகெயின்ஸ்ட் டவுரி, சைல்ட் மேரேஜ் அண்ட் டொமஸ்டிக் வைலன்ஸ், இதிலெல்லாம் இருக்கிற லாஸை வந்துட்டு விமன் வந்து தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஸோ அது வந்துட்டு அது ஒரு ஒரு விமன் பிரச்சனைன்னு வரும்போது அவங்களுக்கான சரியான லா வந்துட்டு அவங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். இதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியம். லீகல் ஹெல்ப் அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கேன் கிவ் விமன் த கரேஜ். ஸோ அப்போ இந்த மாதிரியான என்னென்ன லாஸ்லாம் இருக்குது, அவங்களுக்கான ரைட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணணும். அப்போ தான் ஒரு கேர்ளுக்கோ விமனுக்கோ வந்துட்டு தெரியும், அவங்களுக்கு ஒரு தைரியமாக நமக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இவங்கெல்லாம் இருக்காங்க சப்போர்ட் பண்ண அப்படின்றது வந்துட்டு அவங்க தைரியமாக வெளியில் வருவாங்க. அதே மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு விமனுக்கு கொடுக்கறதுக்காக ஸோ ஸ்கில் ட்ரைனிங், சேஃப் ஒர்க் பிளேசஸ், இந்த ஈக்குவல் பே, ஸோ மேலுக்கு தனியாக
ஒரே ஒர்க் பார்ப்பாங்க. ஆனால் மென்னுனா வந்து ஒரு சேல்ரி, விமன்னா ஒரு சேல்ரி அப்படின்லாம் இல்லாமல் ஈக்குவல் பே கிடைக்கிற மாதிரி, ஒர்க் பிளேஸ் வந்து சேஃபாக இருக்கிற மாதிரி, அவங்களுக்கான ட்ரைனிங் ஸ்கில் லெவலில் அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரைனிங் இது எல்லாமே வந்துட்டு கொடுக்குறது மூலமாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் விமனுக்கும். ஸோ மேட்டர்னிட்டி லீவில் சப்போர்ட் பண்ணுறது, ஃப்ளெக்சிபிள் ஒர்க் டைமிங் அவங்க ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி விமனுக்கு சப்போர்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்துட்டு ஒரு விமனை ஈக்குவலாக ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ raise awareness in society through media, street plays, community programs and posters. When people see positive messages about girls' value and achievements, their mindset slowly begins to change in favor of equality. ஸோ அடுத்து என்ன மெஷர் எடுக்கணும் அப்படின்னா, அவேர்னஸ் த்ரூ மீடியா. ஸோ ஆடாக இருக்கட்டும், ஸ்ட்ரீட் பிளேயாக இருக்கட்டும், கம்யூனிட்டி ப்ரோக்ராம்ஸ், போஸ்டர். ஸோ ஒரு கேர்ளோட வேல்யூவை பற்றி வந்து நம்ம திருப்பி வந்து வெளிப்படையாக அதை தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பீப்புளோட மைண்ட் செட் வந்துட்டு ஈக்குவாலிட்டின்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. Encourage leadership among women by supporting them in taking roles in schools, panchayats, offices and businesses. ஸோ லீடர்ஷிப் அப்படின்றது வந்து விமனுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அது மூலமாக அவங்களுக்கு ஸ்கூல்லையோ, காலேஜ்லேயோ, பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயோ, பிஸ்னஸில் எங்கேனாலும் விமனுக்கு லீடர்ஷிப் கொடுக்கறது மூலமாக இன்னொரு விமன் வந்துட்டு இன்ஸ்பயர் ஆவாங்க. ஸோ அப்போ இது வந்து ஜெண்டர்னால லீடர்ஷிப்னாலே வந்து மேல் தான் அப்படின்னு இல்லாமல் விமனுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கறது மூலமாக நிறைய விமனை வந்து வெளியில் கொண்டு வர முடியும். அடுத்து வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் வந்துட்டு எதெல்லாம் கேர்ள்ஸு விமனை சப்போர்ட் பண்ணதோ அது எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஜஸ்ட்டு ஸ்கீமாக இல்லாமல் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறையா பேருக்கு வந்துட்டு அது யூஸ்ஃபுல்லாக மாற்றணும். லைக் பேத்தி பச்சாவோ, பேத்தி பதாவோ, உஜ்வாலா, ஒரு விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு, இந்த சுய உதவி குழு, இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்கீம் இருக்கும், ஒரு அமௌண்ட் வாங்குறதுக்காக வந்துட்டு யூஸ் பண்ணிக்காமல் உண்மையாகவே ஒரு விமனோட க்ரோத்தை வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக வந்துட்டு இருக்கணும். ஸோ இந்த ஸ்கீம் எல்லாம் எதுக்காக அப்படின்னா ஃபினான்ஷியலாகவும் எமோஷ்னலாகவும் விமனுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான், அவங்க இண்டிபெண்ட்டாக ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த ஸ்கீம்னா. ஸோ அதை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அடுத்து வந்து பேரண்ட்ஸை வந்துட்டு கைட் பண்ணணும். டாட்டர்னாலும் சரி, சன்னாலும் ஈக்குவல் தான். எஜுகேஷனாலும், ஹெல்த் ரிலேட்டட்னாலும், ஃப்யூச்சர் பிளானிங்னாலும் 2 பேருமே ஈக்குவல் தான். 2 பேரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத வந்து பேரண்ட்ஸ்க்கு நம்ம கைட் பண்ணணும். ஸோ அவங்க திங்க் பண்ணுறது வந்துட்டு கரெக்டாக ஆரம்பிச்சிருச்சு, ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்கனாலே சொசைட்டி ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். சொசைட்டின்றது எல்லா பீப்புளும் சேர்த்தது தானே. ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் அவங்கவுங்க பொண்ணு பையனை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே சொசைட்டி சேஞ்ச் ஆகிடும். ஸோ அடுத்து வந்து என்ன மெஷர் எடுக்கலாம் அப்படின்னா, மென் அண்ட் பாய்ஸையே வந்துட்டு இந்த ஈக்குவாலிட்டின்றதுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நாட் ஜஸ்ட் சப்போர்ட் கிடையாது, அவங்களே ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட்டாக வந்துட்டு வரலாம். டீச்சிங் பாய்ஸ் டு ரெஸ்பெக்ட் விமன் அண்ட் ஷேர் ஹவுஸ் ஹோல்ட் டியூட்டிஸ் கிரியேட்ஸ் அ மோர் பேலன்ஸ் அண்ட் சப்போர்ட்டிவ் என்வைரன்மெண்ட். ஸோ பாய்ஸ் வந்துட்டு விமனை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு டீச் பண்ணணும். அதே மாதிரி ஹவுஸ் ஹோல்ட் டியூட்டிஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும். பாய்ஸும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அடுத்து வந்து கிரியேட் அவேர்னஸ் அபவுட் உமன்ஸ் ரைட்ஸ் த்ரூ வில்லேஜ் மீட்டிங்ஸ், டிஜிட்டல் மீடியா அண்ட் கம்யூனிட்டி ஒர்க் ஷாப். நிறைய ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறது மூலமாக, மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறது மூலமாக வந்துட்டு விமன்ஸ் ரைட்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றின அவேர்னஸ் வந்துட்டு கொடுக்க முடியும். ஸோ விமனுக்கு வந்து அது மூலமாக என்ன தெரியும், எஜுகேஷன், அவங்களுக்கு இருக்கிற ரைட்டு, சேஃப்டி ரைட்டு, ப்ராப்பர்ட்டி, ஹெல்த்து எல்லாமே அவங்களுக்கும் ஈக்குவலாக தான் இருக்குது அப்படின்றத வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்த முடியும். ஸோ இதுதான். ஸோ இந்த கொஷின் வந்துட்டு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது லாங் வீடியோ மாதிரி உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கொஷினில் வந்துட்டு நமக்கு எப்படினாலும் கேட்கலாம். ஓனாக எழுதுகிற மாதிரியும் கேட்கலாம், அவ்வளோ பர்டிகுலராக காசஸ் மட்டும் தனியாக கேட்கலாம். 3 சேர்த்து கேட்டாங்கன்னா நம்ம இதை ஷார்ட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ காசஸ், சேலஞ்சஸ், ரெமடியல் மெஷர்ஸ் 3மே கேட்குறாங்க அப்படின்னா 3யுமே நம்ம எழுதிடலாம். ரொம்ப லாங்காக இருக்குன்னா ஜஸ்ட்டு நான் வந்து இதுதான் எழுதுங்க அப்படின்றதுக்காக நான் சொல்லலை. ஒரு எப்படி எழுதலாம், எந்தெந்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக கவர் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நானும் உங்கள் கூட தான் நான் படிச்சுட்ருக்கேன், சரிங்களா. நான் வந்து டீச் பண்ணுற இடத்துல இல்லை, நான் வந்துட்டு இப்படி தான் படிக்கிறேன். ஸோ இதில் இருக்கிற கண்டென்ட்டை தான் ரீட் பண்ணிட்டு நான் எழுதுவேன். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து இதை படிச்சுக்கோங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணி ஒரு ஐடியாக்காக தான் சொல்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் அடுத்த வீடியோவில் வந்துட்டு இந்த ஜெண்டர் ஜஸ்ட் எஜுகேஷன் அவுட் சைட் ஸ்கூல் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் யூனிட் 1ல் இருக்குது. ஸோ அதை முடிச்சிட்டோன்னா யூனிட் 1 கம்ப்ளீட்டட். அடுத்த வீடியோவில் நான் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யூனிட் 2 ஆர் எனி அதர் சப்ஜெக்ட் லைக் நாலேஜ் அண்ட் கரிக்குலம், இல்லைனா கிரியேட்டிங் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூல், அந்த மாதிரி வேறு ஏதாவது சப்ஜெக்ட்லேருந்து ஒரு யூனிட் எடுத்து படிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.